என்னால சொல்லி புரிய வைக்க முடியல டாட். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுப்பா? அந்த பொண்ணு அங்கதான் இருந்தா, அங்கேயேதான் இருந்தா. யாரோ அந்த பவானி? அவளேதான், அந்த பவானி தான். அந்த பவானி எங்க போனாலும் என் பின்னாடியே வரா. அப்பா, நீங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம்ல? சொல்லுங்கப்பா. நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. எனக்கு பிரச்சனை இருக்குப்பா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னால தாங்கிக்கவே முடியல. பிளீஸ் பா, அவ என் முன்னால வரும்போது என் தலைய வெடிச்சிரு போல இருக்கு. மூச்சு முட்டுது, முடியல, ரொம்ப இரிட்டேட் பண்றா. அப்பா டென்ஷன் எனக்குதாப்பா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு எல்லாமே புரியுது, நீ கொஞ்சம் அமைதியாரு. சுக்லா தண்ணியில கொஞ்சம் பொறுமையாரு. நான் சொல்றது கேளு. என்னால முடியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவ வந்தாலே என் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுது. ஒண்ணு இல்லப்பா, உங்களால எதுவுமே செய்ய முடியாதா? நான் சொல்றது யாரும் பக்கத்துல வரவிடாம பாத்துக்கோங்க. அவளை என்கிட்ட இருந்து தள்ளியே வைங்க. அவளை என்கிட்ட வரவிடாம பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். என்னால தாங்க முடியலப்பா. ஒண்ணாக என்னால முடியலப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. உன்னை நீயே கொஞ்சம் கட்டுப்படுத்துப்பா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கொஞ்சம் பொறுமையா. என்னால முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீ அவளை பத்தி பேசவே கூடாது. பொண்ணை பத்தி மட்டும் பேசு. எனக்கு தலையை வெடிச்சிரு போல இருக்குப்பா. வீரா கொஞ்சம் கூலாக. வீரா எனக்கு மூச்சு அடைக்குதுப்பா. உனக்கு ஒண்ணும் இது நல்லதுக்கு இல்ல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க பாரு வீரா, இட்ஸ் ஓகே. உனக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாத. I'm okay dad. நீ ஒண்ணு பண்ணுப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரிலாக்ஸ். I'm okay. சார், பவன் சாருக்கு காலை போல. நானும் அப்பாவுக்கு நிறைய தடவை போன் பண்ணி பார்த்துட்டு அவர் போன் எடுக்கல. சரிப்பா, ஒரு நிமிஷம். பவன் எதுக்காக போன் எடுக்கல, என்னாச்சுன்னு பாக்கணும். வீரா இங்க பாரு வீரா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. நாங்க எப்பவும் உன் கூட தான் இருப்போம், அதை புரிஞ்சுக்கோ. நீ எதுக்கும் பயப்படாத, ஓகே? நீ ரிலாக்ஸா மட்டும் இரு, அது போதும் எங்களுக்கு. எனக்கு ஒண்ணு சரி வீரா, நான் இப்ப வந்துடுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. எனக்கு பிரச்சனை இருக்குப்பா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னால தாங்கிக்கவே முடியல. பிளீஸ் பா, அவ என் முன்னால வரும்போது என் தலைய வெடிச்சிரு போல இருக்கு. மூச்சு முட்டுது, முடியல, ரொம்ப இரிட்டேட் பண்றா. அப்பா டென்ஷன் எனக்குதாப்பா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்ன மன்னிச்சிடு. எனக்கு உண்மையா எந்த கோவமும் இல்ல. நான் அப்போ வீரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ண. எனக்கு வேற வழி தெரியல. நான் உன்னை அப்ப தடுக்கணும்னு மட்டும் தான் நினைச்சேன். உன்னை காயப்படுத்துறது என்னோட நோக்கமே கிடையாது. சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. நான் இப்போ ஒண்ணு சரி பண்ணிடுறேன். உன்னோட காயத்தை எல்லாத்தையும் நான் இப்பவே போக்கிடுறேன், சரியா? அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை கொடுக்கவும் நீ துணிஞ்சிட்டியே. என்னோட சக்தியால ஏன் என்னோட காயத்தை குணப்படுத்த முடியல? ஏன் குணமாக மாட்டேங்குது? வீராவுக்காக நான் சாக கூட துணிஞ்சிருந்தேன். வேணா பாத்து, தெய்வ தூதனே பாத்து. உண்மையை சொன்னா சரியா உன் காதலை என்னால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆதிநாகினி, நான் ஒரு தேவ தூதன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 வண்ணங்கள் தான், கருப்பு வெள்ளைய தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா உன்னோட நிலைமையே வேற. உங்களோட இந்த காதலை பார்த்ததுக்கு அப்புறம் நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த பிரபஞ்சத்தோட அழகான வண்ணங்களை நான் இப்ப பார்த்துட்டேன். உண்மையான காதலோட நிறத்தை. நான் இங்க வரும்போது என்ன நினைச்சிட்டு வந்தேன் தெரியுமா? இச்சாதாரி கழுகுகளை கொள்ள வேண்டியது உன்னோட கடமை நினைச்சேன். அதனால நீ அதையே செஞ்சாகணும்னு சொன்ன. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு உலகம் மாறணும், மக்கள் மாறுவாங்கன்னும், எண்ணங்கள் மாறும், விதி மாறும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல மாறாம இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உண்மையான காதல். அத உலகத்துல எந்த சக்தியாலையும் மாத்த முடியாது. ஏன் கடவுளால கூட மாத்த முடியாது. கடவுளே அதை விரும்புறது இல்ல. அதனால ஒரு தேவதையால கூட மாத்த முடியாது.
என்ன மன்னிச்சிடு ஆதிநாகினி. என்னால உன் காதல புரிஞ்சுக்க முடியல. நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. அதுக்கு நீயே பரிகாரம் பண்ண. வீராவை முதல்ல இருந்த மாதிரியே மாத்திடு. எல்லாத்தையும் சரி பண்ணிடு. என்னால அப்படி சரி பண்ண முடியாது. முன்னாடி நான் நினைச்சா பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப பண்ண முடியாது. தேவதைகள் கொடுத்த சாபத்தை அவங்களால இனிமே மாத்த முடியாது. அதனால இனி என்னால மாத்த முடியாது. நானே இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ முதல்ல இருந்த மாதிரியே சரியாயிடுவ. கண்டிப்பா சரியாயிடும். இல்ல ஆதிநாகினி, தேவதூதா, என்னோட காலம் இப்ப முடிய போகுது. என்னோட காலம் முடியறதுக்குள்ள நான் தேவலோகத்துக்கு போயாகணும். அங்க போனா என்னால எல்லாமே செய்ய முடியும். ஆனா இப்ப முடியாது. நீ உன் பாதையில முன்னேறி போயிட்டே இரு. தேவதூதா, இனிமே நீ அதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். எனக்கு இருக்கிற காலம் ரொம்ப குறைவு. அதுக்குள்ள நான் எங்க தேவலோகத்துக்கு போயாகணும். அதுக்கப்புறம் வேணா என்னால உதவ முடியும். ஆனா இந்த நிலைமையில என்னால முடியல. உன்னால கண்டிப்பா முடியும். கிளம்புற உன்னை நான் தடுக்கவே மாட்டேன் தேவதூதா. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்காக ஏதாவது செஞ்சுட்டு போ. வீராவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போ. வீர முன்ன மாதிரி ஆகணும். என் ஞாபகம் அவனுக்கு வரணும்னு ஏதாவது செய். முடியல. ப்ளீஸ் ஏதாவது செய். இனி அது என் கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா இந்த விஷயத்துல உனக்கு உதவுறதுக்கு கிரக நிலைகளை அறிஞ்ச ஒருத்தரால கண்டிப்பா முடியும். ஏன்னா இப்போ வரப்போற கிரக நிலைகள் எல்லாம் உனக்கு ரொம்ப எதிரா இருக்கு ஆதிநாகினி. புரியல தேவதூதா. அது யாருன்னு சொல்லுங்க. கிரக நிலையெல்லாம் யாருக்கு தெரியும்? தேவதூதா, பதில் சொல்லு. எதையாவது சொல்லு. ஆதிநாகினி, உனக்காக என்னால பிரார்த்தனை மட்டும் தான் பண்ண முடியும். பவானி, வீரா, உங்க 2 பேரோட காதலும் ஜெயிக்கணும். உங்க 2 பேருக்குமான காதல், அந்த உண்மையான காதல், அதோட பரிசு ஒரு வரலாறு ஆயிடும். உங்களை இந்த உலகத்துல எப்பவுமே யாராலையும் பிரிக்க முடியாது. விதியை நினைச்சா கூட நீ அதோட போராடி ஜெயிப்ப. மரணத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. சில மனுஷங்களோட நடவடிக்கை தான் எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். ஐயா, பாபா, உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வேணுமா? ஆமாப்பா. அப்போ முதல்ல சொல்லிருக்கலாமே. இந்தாங்க பணத்தை பிடிங்க. உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. இருங்க. 1 2 3. என்ன சொல்ல போற? பவானி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல, முடியாது. அது உன்னுடைய கடைசி ஆசையா இருந்தா கூட அதை நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேன். கேட்ட உடனே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். உனக்கு நாங்க டிக்கெட் கொடுக்க போறோம். சொர்க்கத்துக்கு டைரக்டா டிக்கெட்.
ஆபத்தை அழிக்கிறதுக்காக பாவிகளை கொல்றது பாவமே இல்ல. இதுதான் உன் கதை. உன்னோட முடிவு வரும்போது உன்னை கொல்றது பாவம்னு யாருமே சொல்ல மாட்டாங்கடா. வாயை பாவி. மூடு. இப்ப சாக போறது நீ. உன்னை பத்தி யோசி. நான் ஒண்ணு பாவி இல்ல. ஆம்பிஷியஸ் தெரியும்ல. விடாப்படியான ஆசை. நாங்க ஆசைப்பட்ட எதையும் அடைவோம். அப்படி உயர்ந்த லட்சியத்தோட வாழ்றவங்க நாங்க. நீ ஒரு முட்டாள். நீ புத்திசாலியா இருந்திருந்தா சிவபெருமானோட பக்தர்கள் கிட்ட விளையாடி இருக்க மாட்ட. என்ன அந்த ஆதி சிவனோட அடிமைய என்ன மாதிரியான ஒரு பாபாவை கொல்றதுக்கான துணிச்சல் உனக்கு வந்திருக்கா? இப்ப நீ உன்னோட கடைசி நிமிஷத்துல இருக்க. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. உன்னை இனி யாரு காப்பாத்துவா? சதியுகத்துல நீ தப்பு இருக்கலாம், ஆனா கலியுகத்துல நீ தப்ப போறதில்ல. ஒரு 2 கூட்டாளிகளும் சத்த மாதிரி சாவ. அப்படின்னா நீ தாயம்மாவையும் கொன்னுட்டியா? அவங்களையும் நான் தான் கொன்ன. அவங்களுடைய புருஷனை கொன்னதும் நான் தான். இப்படி 2 பேரையும் கொன்னா உன்னையும் கொல்ல போறேன். உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. என் லட்சியத்துல குறுக்க வர ஒவ்வொருத்தரையும் துடிக்க துடிக்க கொள்ளுவேன். உங்க யாரையும் நான் விட்டு வைக்கவே மாட்டேன். உங்க யாராலையும் என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. இனி உன்னாலையும் அது முடியாது. யார் அது? அது யாரு? யாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? யாரா இருக்கும்? ஒழுங்கா மகுடி ஊதுறத நிறுத்திடு. உன்னால என்ன கட்டுப்படுத்தவே முடியாது. உன்னை நான் கொல்ல போறது உறுதி. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன அடையவே முடியாது. இருந்தாலும் நீ திருந்தவே மாட்ட. ஒரு விஷயம் தெரியுமா? லைஃப்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சிடாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சில நேரம் சிலது கிடைக்கும், ஆனா சில நேரம் எதுவுமே கிடைக்காமயே போயிடும். சரி, என்ன பண்ற? அது வந்து நான் என்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கேன். நீ தான் எப்பவும் சொல்லுவல்ல, என் முகத்தை காட்டாதன்னு கத்துவல்ல. அதனாலதான் நான் இப்ப என்னோட முகத்தை மறைச்சிட்டு இருக்கேன். அட பரவாயில்லையே, நீ ஏன் பேச்செல்லாம் கேக்குற? நீ ஒண்ணு பண்ணு. நீ இந்த அளவுக்கு என் பேச்ச கேப்பேன்னா நீ இந்த வீட்டை விட்டே போயிரு. அது என்னால முடியாது. ஏன்? ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாதுல்ல. சிலருக்கு எல்லாம் கிடைக்கும்,
சிலருக்கு எதுவும் கிடைக்காம போயிடும். ம். முடிய போட்டு மூஞ்சிய மறைக்க தேவையில்ல. நீ ஒண்ணு அவ்வளவு மொக்கையாலாம் இல்ல. பைத்தியக்காரி. நான் கூடிய சீக்கிரம் ஆதிநாகினிய பார்த்தே ஆகணும். நீ என்ன கட்டுப்படுத்த போறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. ஆதிநாகண்ணா, ஆதிநாகம். ஆதிநாகம் இல்லடா, நீ ஒரு களங்கம். ஆதிநாகம்னு சொல்ல கூட தகுதி இல்லாதவன். நீ உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன். ஒரு பாம்பு உனக்கு கட்டுப்படுத்த தெரியல. நீ எல்லாம் ஒரு பாம்பாட்டி. இந்த மகுடி சத்தம் ஏன் திடீர்னு கேட்கல? ஆனா இந்த பக்கத்துல இருந்து தான் வந்துச்சு. இந்த மகுடி இது அந்த பாபாவோட மகுடியாச்சே. ஆனா அவரு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இல்லையே. புரோகிதரையா, புரோகிதரையா, பாபா எழுந்திருங்க. அட கடவுளே, இல்ல புரோகிதரையா, ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. பாபா நீங்க சாவறதுக்கு முன்னாடி ஏன் மகுடி வாசிச்சீங்க? அப்படின்னா நீங்க எதையோ என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா நான் வரத்துக்குள்ள நேரம் ஆயிருச்சு. பாபா ஐயா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. Yeah, of course. Champion will be there. Okay, bye. See you. இந்தாங்கண்ணா. நாளைக்கு ஃபேக்டரி ரோட்ல பைக் ரேஸ் இருக்கு. உண்மையா சொல்றீங்க? ஏன்னா நீங்க முன்ன மாதிரி இப்ப இல்ல, அதனாலதான். அப்படிலாம் உனக்கு யாரா சொன்னது? வருஷம் போறதுதான். என்ன நடுவுல ஒரு 2-3 வருஷம் போல, அவ்வளவுதான். நாளைக்கு நான் கண்டிப்பா போறேன்டா. இல்லனா நான் ஏன் சொன்னா நீங்க தோக்கறதா என்னால பார்க்க முடியாது, அதனாலதான். ஏன்டா நானும் அது தோக்கறதாவது. என் பேர் வீராடா. வீரா அண்ணா ஜெயிச்சிருவாரு. நாளைக்கு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஜெயிச்சதை கொண்டாடுறதுக்கு வீரா, வீரா ப்ளீஸ், வீரா ப்ளீஸ், வீரா எனக்கு உன்னோட உதவி தேவை. ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூட வா. நீ முகத்தை மூடிட்டு போயிட்டேன்ல நினைச்சேன். வீரா ப்ளீஸ், நான் இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் பணத்தை பார்த்தது என்னால புரிஞ்சுக்க முடியல. அது யார் அப்படி பண்ணிருப்பான்? நிறைய அடிபட்டிருக்கு, என்னால தாங்கிக்க முடியல. நீ நினைச்ச எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். அங்க செத்து போனவர் அங்க. ஹலோ ஒரு நிமிஷம். யாரு செத்தா, யார கொன்னா, என்ன சொல்ற நீ? வீரா நான் சொல்றது கேளு, நீ வந்து பாரு, நான் சொல்றேன். ஓகே ஃபைன் ரிலாக்ஸ். கைஸ் என் கூட வாங்க. சரி நில்லு ஒரு நிமிஷம். யார் செத்தா அதையா சொல்லு. ஒண்ணும் இல்ல, அவர் வயசானவர். ப்ளீஸ் என் கூட வா. சரி என்னமோ சொல்ற, வர. இங்கதான். ஒண்ணும் இல்ல, அவர் வயசானவர். ப்ளீஸ் என் கூட வா. சரி என்னமோ சொல்ற, வர.
இங்கதான். அவரோட பாடி இங்கதான் இருக்கு. பாரு வீரா. எந்த பாடி? இங்க இருக்கு. ஆ? என்னண்ண யாரு பாடின? நாங்களும் பேய பார்க்கலான்னு வந்தோம். ஆமா, யார சொல்றீங்க? பாபா ஐயா, இங்கதான் இருந்தது அவரோட பாடி. என்ன பாபாவா? இது யாருமா அது? அது சரி, யார் அந்த பாபா? ஒருவேளை நீ என் கூட தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்ண இப்படி எல்லாம் பண்றியா? அதுக்குதான் இந்த டிராமாவா? சொல்லு. வீரா, அப்படிலாம் எதுவும் இல்ல. சத்தியமா அவர் இங்கதான் இருந்தாரு. இல்ல, நான் சொல்ல வர்றது, அவர் ரோட்ல விழுந்து கிடந்தாரு. அவர் அங்கே இறந்துட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நானே அவரை தூக்கிட்டு வந்தேன். இங்க தூக்கிட்டு வந்தா நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு இங்கதான் வச்சிருந்தேன். ஆனா காணோம். நீ அவர் பாடியை தூக்கிட்டு வந்தியா? இவ பாடியை தூக்கிட்டு வந்தாளா? நீயே காத்துல பறக்கிற மாதிரி இருக்க. அவ்வளவு பெரிய பாடியை நீ தூக்கிட்டு வந்தியா? சரி, இது மட்டும் சொல்லு. தினமும் எந்த டானிக் குடிக்கிற? நாங்க எல்லாரும் குடிக்கிறோம். ப்ளீஸ் சொல்ல. ப்ளீஸ், நான் நம்பு. நான் உண்மையதான் சொல்றேன். நம்புறமா? நீ என்ன எப்படியாவது கரெக்ட் பண்றதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ற. அத நான் நம்புறேன். ஆமா, இங்க பாரு, நான் கோவமே படல. எனக்கு கோவமே இல்ல. எனக்கு இப்ப உண்மையாவே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏமா நீ இவ்ளோ பொய் சொல்றியே? அவ்ளோ பொய்யையும் நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிற? அதுக்கும் பிரெயின் வேணும்பா. வேணும்டா. என்னாச்சு? நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ப்ளீஸ் அழாத. சரியா? பாபா ஐயோட பாடி எங்க காணோம்? இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அவரு தானா சாகல. அவரு யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அவரை கொன்னது யாரா இருக்கும்? ஒரு அகோரியை யாரு கொன்னிருப்பான்? ஆனா இந்த விஷயத்துல உனக்கு உதவுறதுக்கு கிரக நிலைகளை அறிஞ்ச ஒருத்தரால கண்டிப்பா முடியும். அப்படின்னா ஒருவேளை பாபா ஐயாக்கு அந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சிருச்சா? கிரக நிலைகள் மாறுறத பத்தி அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தாயம்மாவை காணாம போயிட்டாங்களா? அப்படின்னா இதெல்லாம் அந்த ரகசியத்தோட தொடர்புடைய மரணங்களா என்ன? ஆனா தாயம்மாவோட ருத்ராட்ச மாலை எனக்கு இங்க இருந்துதான் கிடைச்சது. அப்படின்னா ஒருவேளை அவங்க என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்திருப்பாங்களா? பரமேஸ்வரா, இப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்துட்டே இருக்காங்களே. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? யாரு பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. மீராக்கா, நான் என்ன சொல்றது, என்ன செய்யறது எதுவுமே எனக்கு புரியல. இதெல்லாம் உனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதா? இல்ல, அந்த ஆண்டேவத போறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு சொன்னாரு. அதனால எப்பவுமே நான் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதனால எப்பவும் நான் வீரா பக்கத்திலேயே இருக்கணும் மீராக்கா. ஆனா நீ எப்படி அவன் பக்கத்துல இருப்ப? உனக்கு தான் தெரியும்ல, வீரா தான் டென்ஷன் ஆகுறானே. எனக்கு தெரியும். ஆனா நான் அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன். பவானி, எப்படி வீரா உன்னை இந்த வீட்டு வேலைக்காரின்னு தான் நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறதே இல்ல, எப்பவும் வெளியே தான் இருக்கான். வீரா என்னமோ நாளைக்கு ஏதோ பைக் ரேஸ்க்கு போறதா தபிஷ் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அங்க நீ எப்படி போவ? அப்படியே போனாலும் அவங்களுக்கு சந்தேகம் வரும்ல. ஒருவேளை நீ அங்க போயிட்டா கூட அவன்கிட்ட என்ன சொல்லுவ? நாகினின்னு சொல்லுவியா? சத்தியோகத்தோட பழைய கதையெல்லாம் சொல்லுவியா? கேட்டா அவன் ஒத்துப்பானா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். நிறைய கேள்விகள் வரும். கண்டிப்பா சந்தேகப்படுவான். ஆனா இதெல்லாம் பவானிக்கு தானே நடக்கும், ராணிக்கு கிடையாது. கம் ஆன், நீ நினைச்சா வீராவோட ரெக்கார்டை பீட் பண்ணிரலாம். 19-20-32. என்னோட ரெக்கார்ட் 2 minutes 12 seconds. புரியுதா? என்னமோ என்ன தோக்கடிப்பான்னு சொன்னீங்க, ஆனா தோத்து போயிட்டானே. யார் இந்த லூசர்? விக்கி, உனக்கு வேணும்னா வீராவோட ரெக்கார்டை தோக்கடிக்க இன்னொரு வாய்ப்பு தரும். மச்சி, நான் வெறும் 10 செகண்ட் தானே லேட்டு. 10 இல்லடா, 12 செகண்ட். ஆனா இன்னைக்கு இந்த வீரா புது ரெக்கார்ட படைப்பான். 2 நிமிஷம் 10 செகண்ட். மச்சி, போதும் நிறுத்து. நீ பழைய வீராலன்னு எல்லாருக்குமே தெரியும். உன்னோட ரேஸ்லாம் இப்ப ரொம்ப போரிங். நான் மாறிட்டேனா போரிங்கா இல்ல ரெக்கார்ட் பிரேக் பண்றேனான்னு பாக்கலாம். அதே ஹார்ட் தான், அதே ஆட்டிடியூட் தான், மாறவே இல்ல. என்ன புரியுதா?
இவங்க புது கண்டஸ்டன்ட். இவங்க கண்டிப்பா உன் ரெக்கார்ட உடைச்சு காட்டுவாங்க பாரு. அப்படின்னு நான் சொல்லல, அவங்களே தான் சொல்லிருக்காங்க. அப்படியா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். Party sign, it's over. ஷிட், வீரானா 2 நிமிஷம் 10 செகண்ட்ல வரேன்னு சொல்லியிருக்காரு. வீரனா எப்படி வர போறாரு? இந்த புது பைக்கர் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். சீக்கிரம், come on, முடியும். சொன்ன மாதிரி 2 நிமிஷம் 10 செகண்ட்ல வந்துட்டேன். வா, இதுவரைக்கும் எந்த பொண்ணு என்ன தோக்கடிச்சதே இல்ல. கலக்கிட்டியே. நீ தோக்கவே இல்லையே, நீ ஜெயிச்சிட்ட. சும்மா உளராத. நீ ஜெயிக்க வேண்டியவ. வேணும்னு தோத்தத நான் பார்த்தேன். ஜெயிக்கிறது என்னோட நோக்கமே இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த ரேஸ்ல நான் தோத்து ஒரு விஷயத்தை சாதிக்க நினைக்கிறேன். What the hell? OMG. நீ எங்க வீட்ல நீ எங்க வீட்ல மேய்டு தானே? இங்கேயும் வந்துட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆங்கிள் நான் உனக்கு மெயின் மாதிரி தெரியற. நீ எங்க வீட்ல தானே வேலை பாக்குற? அவதானே நீ? எப்ப பாரு என் பின்னாடியே சுத்துவியே. You are a stalker. Oh wait, ஒரு நிமிஷம். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்லனா ஒருவேளை நீ வேணும்னே பேசுற. நல்லா கேளுங்க மிஸ்டர் வீரா, நான் மெய்ட்லாம் கிடையாது. நான் முதலாளி. நீ பவானி தானே? நான் ராணி. தனேஜா இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி தெரியுமா? பகத் தனேஜா, அவரோட பொண்ணுனா. கனேஜா இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பியே. நான் ரொம்ப டேஞ்சரானவ. கிரேசி ரைட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேற மாதிரியானவ. அது மட்டும் இல்ல வீரா, இது நம்மளோட முதலாவது சந்திப்பு, கடைசி சந்திப்பு இல்ல. எவ்வளவு நாள் நாடகம் ஆடுவேன்? நீ யாருன்னு எனக்கு தெரியும். பவானி மாட்டிக்கிட்டியா? நீ யாருன்னு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சா? எனக்கு அப்பாவே தெரியும். நீ தான் பவானி ஸ்டாக்கர். நீ வண்டியை மட்டும்தான் ஸ்பீடா ஓட்டுற, ஆனா மூளை டெட் ஸ்லோ. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நான் பவானி கிடையாது.
நான் ராணி. ரியலி? அப்ப ப்ரூவ் பண்ண. ஏன் நீ யாரு? நான் உன்னை ரேஸ்ல ஜெயிக்க வச்சேன். அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லிட்டு கிளம்பு. யாருக்கிட்ட? ராணி ஆயிட்டா பவானி. தெலுங்கு டப்பிங் படம் பேரு மாதிரி இருக்கு. பக்கத்து தியேட்டர்ல விடுதா? பணம் தரேன், பாக்குறியா? சரி, எங்க கிளம்புற? தனேஜா இண்டஸ்ட்ரீஸ் ஆபீஸ்க்கு. இவ பவானி தான் எனக்கு நல்லா தெரியும். நான் கண்டிப்பா அதை ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன். விடுங்கடா. நான் அவ பின்னாடி போனேன். யார் பின்னாடி? பவானி பின்னாடியா? பவானி இல்ல, ராணி. பவானியோட டூப்ளிகேட். நான் பவானி பின்னாடியே போனேன். அதாவது நான் அவளை பவானி நினைச்சேன். ஆனா உண்மையிலே அவ தன்னிஜா இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போயிட்டா. அவ யாரவனாலும் இருக்கட்டும். ஆனா ப்ரோ, she is really hurt. ஆமா ஆமா, பவானி அண்ணி வந்து உண்மையிலேயே பவானி மெய்டு. அவ உண்மையிலேயே ஒரு மூடி டைப். பவானி, நான் தான் உன்னோட அண்ணன் தபீஸ். உன்னோட புது ரெக்கார்டுக்கு வாழ்த்துக்கள்ரா. தபீஷ் அண்ணன், பவானி எங்க? பவானி எங்க? எங்க? பவானி இங்கதான் எங்கேயாவது வீட்டுல இருப்பா. பவானி, நீ எங்க இருக்க? வீரா உன்னை தேடுறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வா. இல்ல 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 இல்ல. எங்க அவ? வீரா? அட வீரா வந்துருவா. வந்துருவாளா? புரியலையே. எங்கேயாவது வெளியே போயிருக்காளா? ஒரு நிமிஷம் தபீஷ் அண்ணன். ஒருவேளை எனக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, நாம ஒண்ணு பண்ணலாம். நாம பவானியை தேடலாம். நாம போயிட்டு ரூம்ல தேடலாம். நாம முதல்ல போய் பவானியை கிச்சன்ல தேடலாம். ஓகே? எனக்கு நல்லா கேக்குதுன்னு ஏன் கத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி, வா 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 வா. அக்கா, நான் கிச்சன் ஜன்னல் வழியா உள்ள வரேன். அடக்கடவுளே. பவானி, அவ மெய்டு தானே, கிச்சன்ல தானே இருக்கணும். எங்க? வீட்டுல நிறைய ரூம் இருக்குல்ல, அங்க எங்கேயாவது இருப்பா. பவானி, நீ இங்க இருக்கியா? பவானி, பவானி, நீ என்ன பண்ற? சேலைய ஒழுங்கா மடிச்சு வை. உங்க ஒய்ஃப் ஏன் கத்தி கத்தி பேசுறாங்க? எப்படி கத்தாம இருக்கிறது? இங்க பாரு பவானி, நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சாரிய ஒழுங்கா மடிச்சு வை. சரி சரி, வா. பவானி அங்கதானே இருக்கா? சரி வா. ஒரு நிமிஷம் இருங்க. பவானி, அவ என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். பவானி, நீ எங்க இருக்க? ஐயோ வீரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பவானிக்காக ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவ வெளியே வருவாள். எவ்வளவு நேரம் உள்ளே இருப்பா? அட, அதுக்கெல்லாம் லேட் ஆகுமேப்பா. சரி சரி, ஓகே, வா போலாம் போலாம். ஏன் இங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் தான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்றேன்ல, கண்டிப்பா பண்ணுவேன். பவானி, சரியா பண்ணேன்னு எத்தனை தடவை சொல்றது? வீரா, ஒரு நிமிஷம் இந்த போன் பாரு. கொஞ்சம் இந்த போன்ல நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு. அது யாரும் தெரியல. அதுக்கு நான் என்ன பண்றது? ஒருவேளை இது உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம்ல, பார்த்து சொல்லு. தபீஷன, சும்மா கடுப்பேத்தாதீங்க. இப்ப ஒரு சத்தமும் வரல. ஆனா இது வரைக்கும் அந்த பவானி ஒரு சத்தமும் கொடுக்கல. இது எல்லாமே ஒரு டிராமா தான். நான் உள்ள போய் பாக்குறேன். சொல்லுங்க வீரா சார், நீங்க இங்க? நீ உள்ளதா இருந்தியா? ஆமா, ஏன்? உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, அதாவது ஒன்ன மாதிரிய முகத்தோட
என்ன? ஒண்ணு இல்ல, நீ உள்ள போ. சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க ரெண்டு பேரும். ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? நான் மாட்டிக்க போறேன்னு நினைச்சிட்டேன். பவானி, பவானி என்னாச்சு? பவானி என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதான். சொல்லு. ரியலி? என்ன? நான் இப்பவே வரேன். சொல்லு, பாபா ஐயாவை பத்தி நீ அப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்க? கண்டிப்பா சொல்றேன். அவர் உயிரை ஏதோ ஒரு கழுகுதான் பறிச்சிருக்கணும். என்ன? நீ என்ன மாத்தி பேசிட்டு இருக்க? உன்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ஆதாரம் இருக்குன்னு நீ என்கிட்ட போன்ல சொன்ன. ஆனா இப்ப இப்படி பேசிட்டு இருக்க. வேற வழி இல்லையே, இல்லனா நீ இங்க வந்திருக்க மாட்டல. அப்படின்னா நீ போய் சொன்னியா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? நீ தேவையில்லாம உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஆதி நாகன்ற முறையில உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு பவானி. ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல, அதனால வீராவுக்கு ஆபத்து இருக்கு. அவனுக்கு நான் எதுவும் நடக்க விட மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி. பவானி என் பேச்சு கேளு. ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா கேட்டுக்க. எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை, அதுலயும் உன்னோட அட்வைஸ் தேவையே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அதை நான் தனியா போய் பாத்துப்பேன். உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இது ஒண்ணு போதும். இத வச்சு அந்த நாகினியை என் கட்டுப்பாட்டுக்குள்ள என்னால கொண்டு வந்துட முடியும். இங்க பாரு, நீ பேசுறது கேட்டாலே எனக்கு கடுப்பா இருக்கு. என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? வீராக்கு எதிராக என்ன திருப்பினா நான் அந்த மாதிரி பண்ணுவேன் நினைக்கிறியா? அது கண்டிப்பா நடக்காது. நீ என்ன திசை திருப்புற மாதிரி தெரியல, நீ என்ன அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. நான் திரும்பவும் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நீ தெளிவா கேட்டுக்கோ, அப்படி கண்டிப்பா நடக்காது. நீ முயற்சி பண்ணி தோத்து போவ. ஆனா சத்தியமா இது மட்டும் நடக்காது. பவானி நான் சொல்றது கேளு. நீ என்கிட்ட திரும்பி வரணும்னு ஆசைப்படவே இல்லை.